Hello friends, welcome to my channel S Kitchen with me Suganya. இந்த வீடியோல நாங்க நயகரா ஃபால்ஸ் ட்ரிப் போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவாவே யூஎஸ்ல ரோட் ட்ரிப் ரொம்ப ஒரு காமனான விஷயம் தான். ஸோ நாங்க எப்படி போனோம், குழந்தைங்களோட எப்படி ரோட் ட்ரிப் போகணும்னு சொல்லிட்டு எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இப்போ பாத்தீங்கன்னா நாங்க ரிசைட் பண்ற பிளேஸ் நேஷ்வில் டெனசி. அங்கிருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இதுதான் நேஷ்வில் டெனசியோட டவுன் டவுன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் அவுட்டர் ஆஃப் த டெனசியை ரீச் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 to 4 ஸ்டேட்ஸ் தாண்டி நாங்கள் போக போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லையும் எப்படிலாம் வெதர் இருக்குது, எப்படிலாம் ரோட் கண்டிஷன்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி லாங் ட்ரிப்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ரோடு. லைக் ரொம்ப ஃப்ளாட்டாக தான் இருக்கும். ரெண்டு பக்கமும் ட்ரீஸ் வச்சு இல்லை ரெண்டு பக்கமும் அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ் இருக்கும். ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கே. ரோட் ட்ரிப் நல்லா ஜாலியாக சூப்பராக நல்லா ப்ளசண்ட்டாக என்ஜாய் பண்ணலாம் யூஎஸில். ரொம்ப நல்லா இருக்கும். எங்களோட ஃபேவரட் ரோட் ட்ரிப்னே சொல்லலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 3 to 3.5 hours ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சிட்டியை ரீச் பண்ணியாச்சு, லூயிவில் கென்டக்கி. அடுத்த ஸ்டேட் இது. ஸோ நாங்கள் இது வரைக்கும் எந்த ரெஸ்ட் ஏரியா எந்த பிரேக்குமே எடுக்கல. ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் ஒரு பிரேக் எடுத்துட்டு அகெயின் நாங்கள் கண்டினியூ பண்ணலாம்னு இருக்கிறோம். ஸோ இங்கே வெதர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹாட்டான டே தான் இன்னைக்கு. நெக்ஸ்ட் அடுத்த சிட்டி ரீச் பண்ண போறோம். அடுத்த சிட்டி பார்த்தீங்கன்னா சின்சினாட்டி, ஒஹியோ. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 hours ஆஃப் ஜேர்னி நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னு சொல்லலாம். ஸோ எல்லாமே ஒஹியோ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒஹியோட டவுன் டவுன் ரைட் சைடில். இன்னும் கொஞ்ச நேரத்தில் டவுன் டவுனுக்கு ரொம்ப கிட்ட போக போகிறோம். ஸோ டவுன் டவுன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டின்னு சொல்லலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பில்டிங்ஸ் எல்லாமே டவுன் டவுன் ஃபுல்லாகவே பில்டிங்ஸாக தான் இருக்கும். லைக் ஸ்டேடியம்ஸும் இருக்கும். ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு டனலுக்குள்ளே போக போகிறோம். இது ஒரு ஷார்ட்டஸ்டான டனல் தான் இது. இதை விட நல்ல லென்த்தியான டனல்லாம் நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே நீங்கள் டவுன் டவுன் தான். அந்த சின்சினாட்டியோட டவுன் டவுன் ரொம்ப நல்லா எக்ஸலண்ட்டாக பில்ட் பண்ணியிருக்காங்க. பொதுவாகவே ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகும்போது நம்ம எப்பவுமே ஹைவே டவுன் டவுனில் தான் நம்ம கனெக்ட் பண்ணோம். ஸோ அப்படி டவுன் டவுனில் கனெக்ட் பண்ணும் போது நம்ம அதோட பில்டிங்ஸ் எல்லாம் நம்ம நிறைய பார்க்க சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு போகும்போது டைம் போகிறதே தெரியாது. பாதி டைம் அதுலேயே போயிடும். ஸோ ஒஹியோட அவுட்டரில் பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சிச்சு. ஒரு 40 to 45 minutes மழையே தான் டிரைவ் பண்ணிட்டு போனோம். ஃபர்ஸ்ட் ஸ்லோவாக மீடியமாக இருந்துச்சு, மாட்ரேட்டாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி ரெயினாக இருந்துச்சு. பட் ஆனாலுமே வெதர் வைஸ் ரொம்ப பேடாலாம் இல்லை. நல்லா கோல்டாக கூல் ப்ரீஸோட நல்லா தான் இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருந்துச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி டைம் மாதிரி காஃபி ஷாப்பில் ஸ்டாப் பண்ணோம். ஏற்கனவே நல்லா ஹெவி ரெயினாக இருந்துச்சு. ஸோ காஃபி ஷாப்பில் ஸ்டாப் பண்ணி நல்லா ஒரு காஃபிலாம் குடிச்சிட்டு காருக்கு கேஸ் எல்லாம் போட்டுட்டு நல்லா ரெஃப்ரெஷ் ஆகி அகெயின் நாங்கள் எங்களோட ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்த சிட்டி பார்த்தீங்கன்னா கொலம்பஸும் ரீச் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6 hours டிராவல் நாங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஆனால் இன்னும் ஒரு 6 hours டிராவல் இருக்கு. ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. டயர்டுன்னு சொல்றதோட லைக் நயகரா ஃபால்ஸை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. சடன் ட்ரிப்புனால ரொம்ப சர்ப்ரைஸாகவும் இருக்கு. லைக் எப்படி இருக்கும், சடனாக இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் நாங்கள். நான் மட்டும் இல்லை, என்னோட குழந்தைங்களும். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் சம் 10 hours ஆஃப் ஜேர்னி நம்ம ரீச் பண்ணிட்டோம். எங்கன்னா லைக் பஃபலோ, நியூயார்க்கை ரீச் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு நயகரா ஃபால்ஸ் கிட்ட போகிறதுக்கு 1 hour கிட்ட ஆகும். ஸோ போயிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது பஃபலோவோட டவுன் டவுனை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே நம்ம போகலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா டவுன் டவுனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பில்டிங்ஸ், இம்பார்ட்டண்ட்டாக எல்லா பில்டிங்ஸும் சூப்பராக ஸ்டேடியம் அதெல்லாம் நம்ம பார்ப்போம். கொஞ்சம் அவுட்டரில் போனீங்கன்னா ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ் பார்ப்போம். ஆனால் இப்போ அவுட்டரில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேக் பார்க்குறீங்க, எர்ரி லேக். இந்த லேக் தான் லைக் அப்படியே இட் லீட்ஸ் டு அப்படியே ரிவராக போயிட்டு அப்படியே ஃபால்ஸில் போய் முடியுது.
இது வந்து ஒரு 4th லார்ஜஸ்ட் லேக் இன் நார்த் அமெரிக்கான்னு சொல்றாங்க. லைக் ரொம்ப லென்த்தியான லேக். அதோட ஷோர்ஸ்ல தான் நாங்க டிராவல் பண்ணிட்டே இருக்கோம். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நல்ல கூல் ப்ரீஸா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ கிட்ட நாங்க நயாகரா ஃபால்ஸ் கிட்டே வந்தாச்சு. ஸோ நயகரா ஃபால்ஸ் டுவர்ட்ஸ் நாங்கள் போயிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரிட்ஜ் மேலே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப டாலான பிரிட்ஜ் இது. கீழேருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப டாலாக இருந்துச்சு. லைக் பயங்கரமான ஒரு அப்பிலாக இருந்துச்சு. பட் ஆனால் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கீழே ஃபுல்லாக வந்து எரி லேக் தான் போயிட்டு இருக்கு. அதோட அந்த எரி லேக்கோடயே நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஷோர்ட்ஸில் இருக்கும். அது லெஃப்ட் சைடு ரைட் சைடு கம்ப்ளீட்டாக இருக்கு. நெக்ஸ்ட் பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா அந்த லேக் லீட்ஸ் டு ரிவர்ன்னு சொல்கிறேன். லைக் நயகரா ரிவர் வந்து 56 கிலோமீட்டர்ஸ் டு லாங்கஸ்ட் ரிவர் இது. ஸோ அந்த ரிவர் மேலே இப்போ போக போகிறோம். இது அந்த ஃபர்ஸ்ட் பிரிட்ஜோட லைக் கொஞ்சம் கம்மியான ஸ்டீப்னஸ் தான் இருக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் பிரிட்ஜ் வந்து பயங்கர ஒரு ஹைட்டான ஒரு பிரிட்ஜ். நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இன்னும் ஒரு 1.5 to 2 மைல்ஸ்ல வந்து நம்ம நயகரா ஃபால்ஸை ரீச் பண்ண போகிறோம். இதுல வேற நாங்க புக் பண்ணியிருந்த ஹோட்டல் வந்து நயகரா ஃபால்ஸ் வெரி நியர் டு ஃபால்ஸ். ஜஸ்ட் ஒரு 10 minutes வாக் டு நயகரா ஃபால்ஸ் தான். ஸோ நம்ம டைரக்டா டெஸ்டினேஷன் வந்து நயகரா ஃபால்ஸ் தான் நம்ம போக போறோம். ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஃபால்ஸை பார்க்க போறோம்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களே பாருங்க, நயகரா ஃபால்ஸ் ஸ்டேட் பார்க் அமெரிக்கன் ஃபால்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ரைட்ல வந்து we will be reaching very soon. Exit right, exit 21, Niagara Scenic Parkway, New York 384, Buffalo Avenue. Then ஸோ ஃபைனலி நயகரா ஃபால்ஸ் கிட்ட வந்தாச்சு. இப்போ அங்கே பார்க்குற பில்டிங் எல்லாமே வந்து இட்ஸ் அ கனடா சைடு பில்டிங், யூஎஸ் சைடு கிடையாது. லைக் வி ஆர் இந்த பார்டர், யூஎஸ் கனடா பார்டரில் நம்ம இருக்கோம். அந்த லெஃப்ட் சைடு வந்து ஃபால்ஸ் இருக்கு. நம்ம அதை ஒட்டி தான் அந்த ஷோர்ட்ஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ எங்க டெஸ்டினேஷனை நாங்க ரீச் பண்ணிட்டோம். இதுதான் நாங்க ஸ்டே பண்ண போற ஹோட்டல். ஸோ கரெக்டா பாத்தீங்கன்னா 12 hours to 12.5 hours நாங்க ரீச் பண்ணியாச்சு. ஸோ ரெஸ்ட் ஏரியாலலாம் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாம நல்லா குயிக்கா முடிச்சுட்டு நாங்க எங்க டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டோம். இப்போ கரெக்டா டைம் பாத்தீங்கன்னா ஈஸ்டர்ன் டைம் வந்து 7:30 PM. ரொம்ப டயர்டா இருக்கு. அட் த சேம் டைம் எக்ஸைட்மெண்ட்டாவும் இருக்கு. கண்டிப்பா நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களை ஃபால்ஸ்ல மீட் பண்றேன். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டே எல்லாம் ரெடி ஆயாச்சு ஃபால்ஸ் பார்க்கறதுக்கு. ஸோ வெல்கம் டு நயகரா ஃபால்ஸ் ஸ்டேட் பார்க். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நயகரா ரிவர். இது வந்து பாத்தீங்கன்னா 36 miles லென்த்தான ரிவர். இது வந்து லைக் நார்த் அமெரிக்கால இருந்து லேக் அண்டாரியோக்கு வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ 2 கண்ட்ரியும் இது வந்து ஃப்ளோ ஆகுது இந்த ரிவர். ஸோ பாத்தீங்கன்னா இந்த ரிவர் எவ்வளோ ஃபாஸ்டா போகுது பாருங்க. இந்த ரிவர் வந்து தான் எண்ட் ஆகுது, நயகரா ஃபால்ஸ்ல தான் எண்ட் ஆகுது. இதோட 85% வந்து கனடா சைடு ஃபால்ஸ்ல போகுது. ரிமைனிங் பெர்சன்டேஜ் வந்து நம்ம யூஎஸ் பக்கம் வருது. ஸோ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, பாருங்க நீங்களே. ஸோ ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். இதை பார்க்கும் போதே எங்களுக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட், எப்போதான் ஃபால்ஸை பார்ப்போன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஸோ பார்த்தீங்கன்னா தண்ணி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எவ்வளோ வேகமாக போகுதுன்னு பாருங்க. நல்லா ஹாப்பியாக துள்ளி குதிச்சுட்டு சந்தோஷமாக போகுது. ஸோ இப்போ இதெல்லாம் இந்த ரிவர் எல்லாம் போயிட்டு ஒரு ஃபால்ஸ்ல முடிய போகுது. ஸோ திஸ் இஸ் நயகரா ஃபால்ஸ், யூஎஸ் சைடு அமெரிக்கன் ஃபால்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ நீங்க பாக்குறது நயகரா ஃபால்ஸ். ஸோ எவ்வளோ ஹாப்பியா இருக்கீங்க. நாங்கெல்லாம் இங்க பயங்கர ஹாப்பியா இருந்தோம். அதை பார்த்த உடனே அந்த ஹாப்பினஸ்க்கு அளவே இல்லை. இது வந்து ஒரு ஆங்கிள் சைடு வியூல இருந்தா நீங்க பாக்குறீங்க. இப்போ நம்ம எல்லா ஆங்கிள் இருந்து நம்ம உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ திஸ் இஸ் நயகரா ஃபால்ஸ். அங்க பாக்குற பில்டிங்ஸ் எல்லாமே கனடா சைடு அது. ஸோ இது வந்து நாங்கள் இப்போ அப்சர்வேட்டரி டெக்குக்கு போயாச்சு. மேலே இருந்து உங்களுக்கு நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் கீழே. நெக்ஸ்ட் அந்த போட்டில் தான் நாங்கள் போக போகிறோம். நீங்கள் பார்க்குற பிரிட்ஜ் வந்து யூஎஸும் கனடாவும் கனெக்ட் பண்ணுற பிரிட்ஜ் அது. ஸோ அதுதான் பார்டர், யூஎஸ் கனடா பார்டர் அது மேலே தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த போட்டில் நாங்கள் போக போகிறோம். லிஃப்ட் வழியாக கீழே போயிட்டு அந்த போட்டில் நாங்கள் ஏற போகிறோம். இப்போ நாங்கள் கீழே வந்தாச்சு. அந்த போட்டில் வந்து
அந்த ரெயின் கோட்லாம் போட்டுட்டு நாங்க போறோம். இப்ப நயாகரா ஃபால்ஸ கிட்ட இருந்து நாங்க பார்க்க போறோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்றேன். நீங்களும் என்னோட டிராவல் பண்ணுங்க. இப்ப எல்லாம் போட்ல போர்ட் ஆயாச்சு. நாங்க எல்லாம் பயங்கர ஹாப்பியா இருக்கோம். ஸோ நயாகரா ஃபால்ஸ் யுஎஸ் சைட்ல இருக்கிற ஃபால்ஸ் வந்து அமெரிக்கன் ஃபால்ஸ்ன்னு சொல்றாங்க. அதோட ஃப்ரண்ட் வியூவை வந்து நம்ம இப்போ பார்க்க போறோம், பார்த்துட்டே இருக்கோம். ஸோ இதுதான் வந்து அமெரிக்கன் ஃபால்ஸோட ஃப்ரண்ட் வியூ. மெய்ட் ஆஃப் த மிஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு போட் டூர் மாதிரி. அது வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ் ரைடு. ஸோ ஃபால்ஸ் பக்கத்துல நம்மள கூட்டிட்டு போயிட்டு நல்லா ஃப்ரண்ட் வியூவை காமிப்பாங்க. பாருங்க, நீங்க பாக்குறது இப்போ ஃப்ரண்ட் வியூ ஆஃப் நயகரா ஃபால்ஸ் எவ்வளவு மெஜஸ்டிக்கா இருக்கு பாருங்க. பயங்கர மேசிவ் அண்ட் அமேசிங் வியூவா இருக்கு இது. சான்ஸே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ இது கம்ப்ளீட்டா யூஎஸ் சைட்ல இருக்கிற ஃபால்ஸ், அமெரிக்கன் ஃபால்ஸ். பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. சான்ஸே இல்ல. நாங்க பயங்கர ஹாப்பியா இருக்கோம். இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஃபால்ஸ் வந்து நான் பார்த்ததே கிடையாது. ஸோ வெரி நைஸ்ன்னு தான் சொல்ல முடியும். லைக் அமேசிங், ஃபென்டாஸ்டிக். வேற வார்த்தைங்களே இல்ல. பக்காவா இருந்துச்சு இந்த ஃபால்ஸ். ஸோ இப்போ வந்து அமெரிக்கன் ஃபால்ஸ் நீங்க கம்ப்ளீட்டா பார்த்துட்டு இருக்கீங்க, யூஎஸ் சைட்ல இருக்கிறது. ஸோ நாங்க ஃப்ரண்ட் வியூ நயகரா ஃபால்ஸ் வந்து நேர்ல பார்த்தோம். எங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ஆசமா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு, நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போடுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம கனடா ஃபால்ஸை பார்த்துட்டு அங்க டாப் வியூவில் இருக்காங்க பாத்தீங்களா, அங்க போக போறோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். யுஎஸ் சைட்ல இருக்க ஃபால்ஸ்லயே பயங்கரமா சாரல் வந்துச்சு. ஆனா லைக் இது போட் டேர்ன் ஆகுது, சாரல் இப்பவே வர ஆரம்பிச்சிருச்சு. கிட்டேயே போகல. என்னால கிளியரா வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல. அந்த கர்வ் ஃபுல்லாவே ஃபால்ஸ் தாங்க. அது தண்ணி வந்து கொட்டுது, நடுவுல வந்து மிஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அந்த பக்கம் இருக்க ஃபால்ஸ் தெரியல, எங்களுக்கு தெரியுது. பட் ஆனா வீடியோல கிளியரா இல்ல. என்னால கிட்ட போயும் எடுக்க முடியல, பயங்கரமா சாரல் வருது. ஸோ இப்போ நாங்கள் பார்த்து ரிட்டர்ன் வந்துட்டோம். அங்கே ரொம்ப கிட்ட வந்து பயங்கரமாக சாரல் அடிக்குது. ஃபுல்லாகவே என்னோட ஃபோன், அதுக்கப்புறம் கேமரா எல்லாமே நனைஞ்சிருச்சு. நாங்களே ஒரு ஷவர் எடுத்த ஃபீல் மாதிரி வந்துருச்சு. ஸோ லாங் ஷாட்டில் கவர் பண்ணலான்னு உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன். அந்த பக்கம் இருக்கிறது வந்து கனடா வியூ, லெஃப்ட் சைடில் வந்து யூஎஸ் வியூ. ஸோ இந்த மெய்ட் ஆஃப் த மிஸ்ட் அந்த போட் டூரில் போனீங்கன்னா கிளியராக ரெண்டு வியூவுமே நல்லா சூப்பராக பார்க்கலாங்க. ஸோ இந்த மிஸ்டாக ஃபார்மாக இருக்கிறது பேருனால தான் அது மெய்ட் ஆஃப் த மிஸ்ட்னு சொல்கிறாங்க. ஸோ ரைட் சைடில் ஃபுல்லாகவே கனடா தான். அந்த பக்கம் இருக்கு பாருங்களா போட் ஹவுஸ் மாதிரி, அது கனடால இருந்து அந்த போட் டூர், அது அங்கேருந்து வந்து பார்க்குறவங்க அவங்களுக்கு வந்து ஒரு ரெட் கோட் மாதிரி தருவாங்க. யூஎஸ் சைடில் வந்து ப்ளூ கோட் தருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ் பக்கத்தில் போயிட்டு அது ஃபுல்லாகவே நம்ம நனைஞ்சிருவோம். ஸோ அதையும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் ஸ்டெப்ஸ் ஏறி போயிட்டு இருக்கோம். லைக் குளிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஃபுல்லாகவே நனைஞ்சிருவோம். அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கேவ் ஆஃப் த வின்சிட் இருக்குது. அது அப்படியே ஃபால்ஸில் குளிக்கிற மாதிரியே இருக்கும். அது வந்து நான் ரெக்கார்ட் பண்ணவே இல்லை, ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸும் வந்து செமையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இப்போ நாங்கள் மேலே வந்துட்டோம். மேலே வந்து ஒரு ட்ரையலில் நடந்து போயிட்டு இருக்கோம். இது வந்து டாப் வியூவு. மேலே வந்து டாப் வியூ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க. முதல்ல வந்து அந்த பக்கம் இருக்க ரைட் சைடில் இருக்க அப்சர்வேட்டிவ் டெக்ல இருந்து நான் ஷூட் பண்ணேன். இப்போ நம்ம லெஃப்ட் சைடு வந்துட்டோம். ரொம்ப ஃபால்ஸ் மேலேயே நிற்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப அமேசிங் வியூவா இருந்துச்சு. இங்கேருந்து பார்க்கறதுக்கும் ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு. எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் ஃபால்ஸ் வந்து ஆசமா இருந்துச்சு. ஸோ இதுதான் கேவ் ஆஃப் த வின்ஸ். அப்படியே அருவியில் குளிக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் அந்த எக்ஸ்பீரியன்ஸும் வந்து பயங்கரமா நாங்கள் என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து ஃபால்ஸோட டாப் வியூ. யூஎஸ் சைட்ல இருந்து நான் டாப் வியூ வந்து உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ அதுதான் மெய்ட் ஆஃப் த மிஸ்ட். அந்த போட்ல தான் போயிட்டு நான் ஷூட் பண்ணோம். எல்லா எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணோம் உங்ககிட்ட. ஸோ எங்களோட ரோட் ட்ரிப் எக்ஸ்பீரியன்ஸும் நாங்கள் பார்த்து ரசித்த நயகரா ஃபால்ஸும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.